ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் கோவையில் இனிப்புகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தீபாவளிக்கு விற்பனைக்கு வந்துள்ள புதிய ரக இனிப்புகள் என்னென்ன என்பதை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்போம். கார்த்திக், வணக்கம். ஸ்வீட்ஸ் விற்பனைலாம் எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கு கோவையில்? இந்த தீபாவளிக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் மக்கள் விரும்பி வாங்குறதா கடைக்காரர்கள்லாம் சொல்றாங்க? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தீபாவளி பண்டிகை என்றாலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பட்டாசு, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இனிப்புகள், அதாவது அதை பொறுத்து தான் இனிப்புகள் வாங்குவதற்கு கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரபல உணவகங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக மேளா அமைத்து அதுக்குன்னு தனியாக அரங்குகள் அமைத்து இனிப்புகள் விற்பனையை தொடங்கியிருந்தாங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த முறை தீபாவளி பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு அந்த 2 நாள் இடைவெளி இருக்கும்போது முன்கூட்டியே அவர்கள் இனிப்புகள் வாங்குவதற்கு மிகுந்த ஆர்வமாக அவர்கள் கடைகளில் நேற்றைய தினமே வெள்ளிக்கிழமையே பெரும்பாலான கடைகளில் கூட்டம் நிறைந்திருந்தது. காரணம் பாத்தீங்கன்னா பல்வேறு அவங்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு செல்வது, அவங்களுடைய ஊழியர்களுக்கு தொடர் விடுமுறை கொடுப்பது, இது போன்ற பணிகளுக்காக முன்கூட்டியே பாத்தீங்கன்னா அந்த இனிப்புகளை நேற்றே வாங்கியிருக்காங்க. டன் கணக்கில் இனிப்புகள் விற்று தீர்ந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கு. அதாவது இனிப்புன்னு பாத்தீங்கன்னா அந்த பாதுஷா, லட்டு, ஜிலேபி உள்ளிட்ட இனிப்புகள் மட்டும் இல்லாம தீபாவளிக்கு பிரத்யேகமாக நம்மளுடைய கிராமத்தில் செய்யற மாதிரி இனிப்புகள் செஞ்சிருக்காங்க. பால் சேர்த்து செய்யக்கூடிய இனிப்புகள், நெய் சேர்த்து செய்யக்கூடிய இனிப்புகள், அது மட்டும் இல்லாம தானியங்கள், இது போன்ற இனிப்புகளும் இந்த முறை புதிதாக சேர்க்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. மேலும் இன்றைய தினம் இன்று மற்றும் நாளை மாலை நேரங்களில் அதிக அளவு விற்பனை இருக்கும். பகல் நேரங்களில் விற்பனை சற்று கொஞ்சம் மந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு வியாபாரிகள் தரப்புல சொல்லியிருக்காங்க. காரணம் பாத்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி அந்த வெள்ளிக்கிழமையே பாத்தீங்கன்னா பெரும்பாலான கடைகளில் இனிப்புகள் விற்று தந்திருக்கு. இந்த சூழல் கடையின் மேலாளர் சுரேஷ் அன்போர் நம்மளோட இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஆனா வணக்கம். தீபாவளி பண்டிகையில இனிப்புகள் எப்படி விற்பனை ஆயிட்டு இருக்கு? மக்கள் எந்த மாதிரி இனிப்புகள் விரும்பி வாங்கிட்டு செல்றாங்க? என் பேர் சுரேஷ் சார். மக்கள் வழக்கத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட கீ ஸ்வீட்ஸ் அதிகமாக கீ ஸ்வீட்ஸு, அதே மாதிரி காஜு பைட்ஸு, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பெஷல் மைசூர் பால், நட்ஸ் வகைகள், இதெல்லாம் நிறைய போயிடுச்சு. அது இல்லாமல் நாங்கள் என்னுடைய கடையை பக்கத்தில் ரெனோவேஷன் இல்லாமல் இதுக்கு தனியாக நாங்கள் புதுசாக ஒரு ஷெட் அமைச்சு ஏர் கண்டிஷனோட நாங்கள் கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுத்துருக்கோம். எங்கள் கடைக்கார கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பார்க் போகும்போது எங்களுக்கு தீபாவளி ஸ்வீட் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற அவங்களுக்கு கொஞ்சம் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி நாங்கள் அம்சம்னா அந்த கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நாங்கள் இந்த வருஷம் தீபாவளி ஸ்வீட் கிடைக்குமா கிடைக்காதோ உங்கள் பிரான்ச்சுக்கு வந்தால் நாங்கள் வேறு பிரான்ச்சுக்கு போகணும் பார்த்தோம். பிறகு இந்த மாதிரி நாங்கள் அமிச்சோம்னா எங்களுக்கு பரவாயில்ல, ரொம்ப நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்கீங்க, நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரெண்டாவது இப்போ இந்த தீபாவளி இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா 4 நாள் தொடர்ந்து விடுமுறை வருது. ஸோ அந்த லீவுக்கு பார்த்தீங்கன்னா வியாழன், வெள்ளி இந்த 2 நாள் பார்த்தா வழக்கத்தை விட அதிகமாக சேல்ஸ் இருந்தது. பட் இன்னைக்கு கொஞ்சம் இறுதி நாளாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு எல்லாரும் மேக்ஸிமம் வெளியூர் போயிடுறாங்க. ஸோ அதனால 2 நாள் நேற்றும் இன்னைக்கும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் சார். பிஸ்னஸ் இந்த நல்லா இருக்கு சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபாவளின்னு பார்த்தீங்கன்னா வழக்கத்தோட நம்ம ரெகுலராக சமைக்கிற அந்த இனிப்புகளோட டன் கணக்கில் சாப்பிடும். இந்த வருடம் நீங்கள் எத்தனை டன்கள் பண்ணியிருந்தீங்க? எவ்வளோ இலக்கா இருந்துச்சு? நாங்கள் இந்த பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டன் நாங்கள் இலக்கா வச்சிருந்தோம். ஸோ இப்போ ஒரு 11 பக்கம் ரீச் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இன்னொரு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 நாங்கள் கண்டிப்பாக தொட்டுவோம் சார். கண்டிப்பாக மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடிமேடாக இனிப்புகள் வாங்குறதுக்கு தான் ஆர்வமாக இருக்காங்க. பழைய காலத்தில் வீட்டில் நிறைய செய்வாங்க. அப்படின்னு கேட்கும்போது அந்த வழக்கமான இல்லாத இனிப்புகள் இல்லாமல் கிராமத்தில் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி தானியங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் இனிப்புகள் கேட்டாங்களா? அதிரசம் இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஐட்டம் கேட்டாங்க சார். அது இல்லாமல் நவதானியம் ஐட்டம்ஸு, புதுசான நட்ஸ் ஐட்டம் நிறைய கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஐட்டம்ஸ் நிறைய நாங்கள் இந்த வருஷம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அது மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு சார். வழக்கத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பெட்டராக இருந்து தோணுது சார் எங்களுக்கு. நன்றி சார். தேங்க்யூ சார். குறிப்பிட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா கடைகளில் இந்த தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இனிப்புகளுக்கு மிகப்பெரிய இலக்கு வைத்து, அதாவது கிலோ கணக்கு இல்லாமல் டன் கணக்கில் இனிப்புகளை தயாரிச்சிருக்காங்க. அவை விற்றும் தீர்ந்திருக்கு. அடுத்த கட்டமாக அவர்கள் இனிப்புகள் தயாரிக்கக்கூடிய பணிகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வருட தீபாவளி திங்கட்கிழமை வருது. சனி ஞாயிறு பெரும்பாலான இடங்களில் விடுமுறை அளிச்சிருக்காங்க. அந்த விடுமுறையை முன்னிட்டு நேற்றைய தினமே வெள்ளிக்கிழமையே பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளையும், குறிப்பாக இனிப்பு கடைகளில் விற்பனை சூடு பிடிச்சிருக்கு. இன்றைய தினம் வரக்கூடிய அடுத்த நாட்கள் பார்த்தீங்கன்னா பட்டாசு கடைகள் மற்றும் புத்தாடைகள் எடுப்பது, இன்றைய தினம் நிறைய பேருக்கு போனஸ் கொடுப்பாங்க. அப்படி அவங்க போனஸ் கொடுக்குற இடங்கள்ல அவங்க இந்த மாதிரி அவங்களுடைய இனிப்புகள் வாங்குறதுக்கு, பட்டாசு வாங்க குவிவாங்க. கோவையில் பெரும்பாலான கடைகளில் இனிப்புகள் விற்று தீர்ந்திருக்கு. அந்த இனிப்புகளை வாங்குவதற்கு பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வமாக இருப்பது நம்ம இந்த செய்தி மூலமா தெரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.
Eagle Mobiles-il Festival of Discount Sale. iPhone 16 starting at rupees 54,999.